வணக்கம். குருவே துணை. நம்ம இப்ப வந்து தேய்பிறை காலத்துல இருக்கோம். அதனால இடது சுவாசம் வரும்போது இடது பக்கம் கை வந்து வாங்கும் கையாகவும், வலது பக்கம் உள்ள நடு விரல் கொடுக்கும் விரலாவும் செஞ்சிட்டு இருக்கோம், பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அன்னம் தங்கராஜ் அப்படிங்கிற நேம்ல இருக்கிறவங்க இருக்கீங்களா? நல்லா இருக்குது மேடம். பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா தொடர்ந்து? ஆமா, பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்குது. நீங்க எந்த விரல் செய்றீங்கம்மா? ஆட்காட்டி விரலும் வலது கை நடுவிரல வச்சு ஆட்காட்டி விரல், இடது ஆள்காட்டி விரல். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்காக செய்றீங்களாம்மா? ஆமா. அது என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆஸ்மா பிரச்சனைக்காக பண்ணலாம்னு பண்ணேன். ஆஸ்மா பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஆமா, கொஞ்சம் இருக்கு. மூச்சு விடுறதுல சிரமங்கள் இருக்கா? ஆமா, நடக்கும்போது மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால பண்றேன். ஆஸ்மா பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அது வந்து பிராணமய கோஷத்தோட சம்பந்தப்பட்டதுமா. நீங்க வந்து சிறுவிரல், சுண்டு விரல் செய்யணும். சுண்டு விரல் செய்யணுமா? சரி 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 மேடம். அதனாலதான் வந்து நீங்க என்ன பிரச்சனைக்காக செய்றீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம செய்யறது கரெக்ட், இல்ல நம்ம இந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி மேடம். நீங்க வந்து சிறுவிரல் செய்யுங்க. எத்தனை நிமிஷம் செய்றீங்கம்மா? உங்களால சுவாசம் பார்க்க முடியுதா? அது நல்லா முடியுது. எவ்வளவு நிமிடங்கள் செய்யறீங்க? 1/4 மணி நேரம் தான் செய்ய முடியுது எனக்கு. 15 நிமிஷம் செய்றீங்க. ஒன்னும் வேற எந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா? எதுவும் கஷ்டங்கள் இல்ல? இல்ல. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட டைமிங்க கூட்டி நீங்க 48 நிமிஷம் வரைக்கும் செய்யலாமா? சரி மேடம். நீங்க அது செஞ்சுட்டு ஒரு வாரம் செஞ்சுட்டு எங்களுக்கு அடுத்த வாரம் உங்களோட ரிசல்ட் சொல்லுங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம்மா. நெக்ஸ்ட் அருணா சாமிநாதன் லைன்ல இருக்கீங்களா? அம்மா பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா? வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, என்னோட சுவாசத்தை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இடது சுவாசம் வரும்பொழுது நான் செய்யறேன். நான் வந்து இது மோதிர விரல் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுகர் பிரஷர் எல்லாம் இருந்தது, ஆனா அது வந்து இப்ப கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன், இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் நானு. அது போக எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கு. ஆனா பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு என்னன்னா, இப்ப இந்த இதை பண்றக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய வந்து இந்த கேஸ் வந்து எனக்கு வெளியில போற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நிறைய டைம் வந்து தேவையில்லாத வாயுக்கள் வெளியில போற மாதிரி எனக்கு ஒரு எனர்ஜி. அப்புறம் நல்லா அந்த ஒரு அந்த வைப்ரேஷன்ஸ் நமக்கு அந்த பாஸ் ஆகுறது என்னால ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நல்லதுமா. எத்தனை நிமிஷம் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா ரெகுலரா? நான் வந்து கண்டினியூவா 45 மினிட்ஸ் பண்றது இல்ல. எனக்கு அந்த இடது சுவாசம் எப்ப வருதோ அப்போ ஒரு எனக்கு டைம் கிடைக்கும்போது, ஏன்னா நான் ஒர்க்கிங் பர்சன், அதனால எனக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் அப்படி பண்றேன் நானு. சில டைம் எவ்வளவு செய்றீங்கம்மா ஒரு நாளைக்கு? ஒரு 20-30 வரைக்கும் செஞ்சிருப்பேன். ஓகே. இப்ப எனக்கு அதனால இப்ப இந்த ஸ்பைனல் பெயின் எல்லாமே எனக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப சந்தோஷமா. நீங்க இப்பதான் ஒரு வாரமா செய்றீங்க இல்லையா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க வந்து மோதிர விரல் தொடுறீங்க. டயபிட்டிஸ்க்கு வந்து மோதிர விரல் தான். எலும்பு பிரச்சனைக்கும் பிசிக்கல் பாடி பிரச்சனைக்கும் மோதிர விரல் தான். நீங்க வந்து முடிஞ்சதுன்னா உங்களுடைய சுகருக்கான டெஸ்ட் எடுத்து இப்ப வச்சுக்கோங்க. ஒரு மாதம் கழிச்சு 6.2 இருக்கு. HbA1c வந்து 6.2 இருக்கு. சரி. அப்ப நம்ம வந்து இன்னும் குறைஞ்சு எப்படி உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த கேஸ் வெளியே வருதுங்கிறதெல்லாம் வந்து சுத்தமாயிட்டு இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம் தான்மா. ஓகேம்மா. கரெக்டா எனக்கு கொஞ்சம் பசி எடுக்குதுமா. முன்னையெல்லாம் பசிக்காது, சாப்பிட்றதே கொஞ்சம் டைம் தள்ளி போட்டே இருப்பேன். எக்ஸலென்ட். எவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்றீங்க. ஆமா, வெரி குட். ஓகேம்மா. அதாவது பசி கரெக்டான டைம்க்கு எடுக்கும். நம்ம ஜாஸ்தியா சாப்பிட முடியாது. நமக்கு உடலுக்கு வேணுங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதாங்க அந்த குவாண்டிட்டி அதுதான். ஆனா நமக்கு அத பசிச்சு சாப்பிடுறோம்ல, அதான். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். ஓகேம்மா. தேங்க்யூ சோ மச்.
தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அடுத்து பங்கஜலட்சுமி லைன்ல இருக்கீங்களா? இருக்கேங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. அம்மா, நேத்து நான் உங்ககிட்ட டவுட் கேட்டிருந்தேன் இல்லைங்களா? சொல்லுங்கம்மா. நேத்து நான் போன வாரம் கிளாஸ் அட்டெண்ட் முடியலைங்க. நீங்க எனக்கு நேத்து தான் சொல்லியிருந்தீங்க மோதிர விரல் வேண்டாம், ஆள்காட்டி விரல் பண்ண சொல்லியிருந்தீங்கம்மா. சரி, எந்த பிரச்சனைக்காக செய்றீங்கம்மா? எனக்கு பாடி கொஞ்சம் ரொம்ப ஹீட்டா இருக்குங்க. சரி. ஓவர் பாடி. ஃபிஸ்டுலா இருந்து இப்போ ஒரு 6 months பேக் சர்ஜரி பண்ணியிருக்கேங்கம்மா. ஜென்ரலா ஹீட் பாடி பிளஸ் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், இது 2 தாங்கம்மா. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருந்ததுனால தான் வந்து ஆள்காட்டி விரல் செய்யறதுக்கு சொல்லிருக்கு. ஆமாங்கம்மா. அந்த தசை வாயுக்கள் வந்து சரிப்படுத்துறது ஆள்காட்டி விரல் தான். அத நீங்க கண்டினியூ பண்ணி செய்யுங்க. எவ்வளவு நிமிடங்கள் செய்றீங்க? இல்லைங்கம்மா, நான் ஆக்சுவலா இன்னைக்கு காலையில ஒரு 10 minutes பண்ணேன். சரி. போன வாரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. இப்ப எனக்கு முன்ன பேசின அருணா மேம் சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். அவங்க சொல்லி நான் செஞ்சுட்டு இருந்தேன், பட் கண்டினியூஸா பண்ணல. ஆனா இன்னைக்கு ஆள்காட்டி விரல் நீங்க நேத்து சொன்ன பிறகு இன்னைக்கு ஆள்காட்டி விரல் ஒரு 10 minutes பண்ணிருந்தாங்க. சரி, நீங்க கண்டினியூ பண்ணி சொல்லுமா. மேம், லோ பிரஷர் இருக்கிறதையும் சொல்லு. பிரஷர் எனக்கு எப்பவுமே லோ பிரஷர் தாங்கம்மா. ஓகே. இப்போ போன வாரமெல்லாம் ரொம்ப லோ ஆயிடுச்சுங்க. 60க்கு வந்துருச்சு கீழே. 90 70 இருக்கும். போன வாரம் மருந்து எடுக்கிறீங்களா? இல்லைங்கம்மா, லோ பிரஷர்ங்கிறதுனால நான் எதுவும் மருந்து எடுக்கிறது இல்லைங்கம்மா. ஓகே. பிரஷருக்கும் வந்து அத பேலன்ஸ் பண்றதும், பிபியை பேலன்ஸ் பண்றதும் நம்ம ஆள்காட்டி விரல் தான். சரிங்கம்மா. அதனால நீங்க அந்த விரலை செய்யுங்கம்மா, சரியாயிடும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. டி மணியம் எஸ் துரைசாமி லைன்ல இருக்கீங்களா? வணக்கம் மேடம். கேக்குதா? இனிஷியலி ஃபியூ டேஸ் வந்து ஒரு 30 minutes செய்யிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இப்ப 3 நாளா வந்து 50 minutes செய்யறேன் ஒன் ஸ்ட்ரெச்ல. ஓகே. எந்த விரல் செய்றீங்கயா? ரிங் ஃபிங்கர். எந்த ப்ராப்ளம்க்கு? டயபிட்டிஸ்க்கு. டயபிட்டிஸ்க்கு. உங்களோட ஏஜ் தெரிஞ்சுக்கலாமா? ஏஜ் 66. ஓகே. உங்களோட HbA1c மெஷர் பண்ணி வச்சிருக்கீங்களா ஐயா? மெஷர் பண்ண லாஸ்ட் மெஷர் வாஸ் 8.1. ஓகே. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சா? இல்ல இப்ப லாஸ்ட் வீக் தான் செக் பண்ணேன். ஓகே, கிரேட். நீங்க வந்து இதே கண்டினியூ பண்ணி செய்யுங்க. ரிங் ஃபிங்கர் வந்து நீங்க தொடுறீங்க, கரெக்ட்டா? ஆமா. ரைட் ஹேண்ட் வந்து மிடில் ஃபிங்கர் டு தி ரிங் ஃபிங்கர் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ரிங் ஃபிங்கரோட சேர்த்து நீங்க ரிங் ஃபிங்கர் 50 minutes பண்ணீங்கன்னா, பாயிண்டிங் ஃபிங்கர் ஒரு 10 or 15 minutes பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபிங்கர் சொல்றீங்களா? இண்டெக்ஸ் ஃபிங்கர். இட்ஸ் a combination. ஓகே. 10 to 15 அப்படி பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் இருக்கு. அதனால நீங்க இது ஒரு 50 minutes பண்ணீங்கன்னா அது ஒரு 15 minutes 15 minutes பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ். அப்படியே பண்ணிட்டு வாங்க. நம்ம வந்து 1 month கழிச்சு திரும்ப உங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி இருக்குயா? ஏதாவது மாற்றம் தெரியுதா? ஆக்சுவலி நான் நோட் பண்ணவே இல்ல. மேபி another week or so I can check. Not sure. அது வந்து நோட்டீஸ் பண்ணல. மேபி ஒரு வாரம் 2 வாரத்துல மேபி I'll see difference. சரி. ஏன்னா வந்து நம்ம சுகர் இருக்கும்போது ஜெனரலி நம்மளுக்கு ஒரு சின்ன சோர்வு வரும் அப்பப்போ. அதுல மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கறத நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஓகே. சரிங்க. தேங்க் யூ. ஓகே, நெக்ஸ்ட் போறேன். கவிதா ஜிஎஸ் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஜாயின் ஆயிருக்கிற மேம், லைன்ல இருக்கீங்களா? வணக்கம்மா. நான் கவிதா. வணக்கம்மா. நான் வந்து ஆள்காட்டி விரல் செய்யறேன். எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. சரி. ஆள்காட்டி விரல் நீங்க பயிற்சி கொடுத்திருந்து அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு எப்பவுமே கை மறுத்து போகும். இப்ப அது இல்ல. அந்த கை மறுக்கிறது இல்ல. பட் கேஸ் வந்து ஒரு 2-3 நாளா கொஞ்சம் கூடுதலா போன மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கு பிறகு செய்ய கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. கேஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே. எத்தனை நாளா செய்றீங்கம்மா?
ஒரு வாரமா நீங்க பயிற்சி கொடுத்ததுல இருந்து பயிற்சி கொடுத்ததுலன்னு செய்றீங்க. எத்தனை நிமிஷம் செய்றீங்க? காலையில ஒரு ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே 10 மினிட்ஸ் தான் செஞ்சேன். இப்பெல்லாம் வந்து காலையில 15 மினிட்ஸ் செய்யறேன். ஆ அப்புறம் இடையில மூச்சு இடது பக்கம் பார்த்து வேற டைப்ல ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் செய்வேன். தென் நைட்ல 15 மினிட்ஸ் செய்வேன். எக்ஸலண்ட்மா. நிறைய அப்போ 30-40 நிமிஷம் செஞ்சிடுறீங்க. வெரி குட் வெரி குட். உங்களுக்கு வேற எதுவும் தெரியுதா இல்ல நல்லா இருக்கா? எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த கை மறுப்பு இல்லாதது ஓகேவா இருக்கு. அந்த கேஸ் வந்து 2 நாள் பயந்துட்டேன், என்ன திருப்பியும் ரொம்ப வர மாதிரி இருக்குன்னு. அப்புறம் திருப்பி நீங்க செய்ய சொல்லியிருந்தீங்கல்ல, செஞ்சுக்கிட்டே வாங்கன்னு. அப்ப நம்ம செய்ய இப்ப ஒரு 2 நாள் ஓகே நார்மல் லெவலுக்கு வந்திருக்கு. வெரி குட். அதாவது ஜாஸ்தி ஆகி உங்களுக்கு குறைஞ்சி இப்ப நார்மல் ஆயிடுச்சு. வெரி குட். அதுதான்மா, அந்த மாதிரி முதல்ல இனிஷியலா கொஞ்சம் அந்த அழுக்கெல்லாம் வெளியே வரும்போது, கேஸ் வெளியே வரும்போது கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அப்புறம் இப்ப நார்மல் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க அதனால 48 நிமிஷம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எழுதி வச்சுங்க எவ்வளவு 48 நிமிஷம் ஒரு நாளைக்கு வருதா அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயங்க, எனக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. நான் அது ரொம்ப நாளா மருந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கேன். அது கண்ட்ரோல்ல இருக்குது. ஸோ நான் செய்யலாங்களா? இல்ல இந்த இப்ப வந்து முதல்ல வந்து ஆள்காட்டி விரல் செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தைராய்டு செய்யலாமா? நீங்க முதல்ல இந்த ஆள்காட்டி விரலை கண்டினியூ பண்ணுங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது தைராய்டுக்கு போவோம். ஓகே. இத ஃபர்ஸ்ட் 48 மினிட்ஸ் ரீச் ஆயிடுங்க. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு 48 மினிட்ஸ் செய்யறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரே நாள்ல பண்ணலாம். அதாவது 48 நிமிஷம் முதல்ல இத வந்து நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. 48 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டியது முக்கியம். ஆமா. ஒரு நாள் கூட விடாம செய்யணும். ஏன்னா நடுவுல விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் மாதிரி ஆயிடும். அதனால அது கொஞ்சம், அதாவது ஒரு நாள் வந்து பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆவது செஞ்சிடணும். செய்யறோம், தினைக்கும் செய்யறோம். அந்த அதான் விடாம செய்யணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் இத வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது யோசிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா செய்யலாம். நீங்க இத முதல்ல செய்யுங்க, நான் சொல்றேன். ஓகே. தேங்க்ஸ் மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கீதா சாந்தின்ற மேம் லைன்ல இருக்கீங்களா? ஆமா, சாந்தி. எஸ் மேம். வணக்கம்மா. வணக்கம். நான் இன்னும் செய்ய தொடங்கையில ஒரு எக்ஸசைஸும், நான் இது இந்த செகண்ட் கிளாஸ். நீங்க நேற்று உங்களோட பேசக்குள்ள நீங்க சொன்னீங்க இப்ப தேய்பிறை ஒன்றும் செய்ய வேணாமண்டு. எனக்கு எப்ப ஸ்டார்ட் பண்றேன்னு தெரியாம இருக்கிறதா மேடம்? இப்ப தேய்பிறையில தான் நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். நேத்திக்கு அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து அந்த வார்ம் அப் எக்ஸசைஸும் என்ன செய்யணுங்கிறதும் சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன ப்ராப்ளத்துக்காக செய்ய விரும்புறீங்க? எனக்கு சுகர் இருக்குது, இஸ் கண்ட்ரோல். மற்றது I have arthritis. Okay. I have joint pains இருக்கு, back pain இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் செய்ய தொடங்க போறேன். இன்னும் நான் ஒன்றும் செய்ய தொடங்கையில். மற்றது I cannot identify the வலது பக்கமா அல்லது இடது பக்கமான்னு நம் கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. சோ அது எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னு எனக்கு தெரியாம இருக்குது. சுவாசம் கண்டுபிடிக்கிறது வந்து நீங்க உங்க ஃபிங்கரையோ ஹேண்டையோ வந்து நோஸ் கீழே வச்சு நீங்க ப்ளோ அவுட் பண்ணணுமா? ஆமா. அந்த மாதிரி செய்து பாத்தீங்களா? உங்களுக்கு சுவாசம் எந்த பக்கம் போகுதுன்னு ஏதாவது தெரியுதா? 2 பக்கம் போற மாதிரி இருக்கா? ரெண்டு பக்கம் போற மாதிரி இருக்கு. அது நீங்க வந்து உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஒரு 80% ஜாஸ்தி ப்ளோ ஆகும். ஒரு பக்கம் கொஞ்சம் மெல்லிசா வரும். ஓகே ஓகே.
அது I can realize that. Yeah. சோ அது எந்த பக்கம் ஜாஸ்தி வருதோ அந்த சைடு தான் உங்க சுவாசம் போயிட்டு இருக்கு. Okay. சோ அப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும்மா. Okay. Okay. தி அதர் மெத்தட் இஸ் நீங்க ஒரு பக்கம் மூக்க க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ப்ளோ அவுட் பண்ணுங்க. ஆமா. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு நாசிய க்ளோஸ் பண்ணிட்டு ப்ளோ அவுட் பண்ணுங்க. ஓகே. அந்த மாதிரி ப்ளோ அவுட் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து ஃப்ரீயா வரும் ஏர், இன்னொரு பக்கம் கொஞ்சம் பிளாக்டா வரும். ஓகே. ஓகே. இந்த ரெண்டு மெத்தட்லயும் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. இது முதல் நான் சுவாசத்தை தான் பிராக்டிஸ் பண்ணணுமா? சுவாசம் கண்டுபிடிக்க முடியணும் இல்லைங்களா? நீங்க இடது சுவாசம் வரும்போது மட்டும்தான் பயிற்சி செய்யணும். அப்படியா? அந்த டைம் தான். ஓகே. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இடது சுவாசம் இப்ப நம்ம தேய்விரையில இருக்கிறதுனால இந்த வர அமாவாசை வரைக்கும் நம்ம இடது பக்கம் தான் செய்யணும். ஓகே. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க இன்னைக்கு சுவாசத்தை ட்ரை பண்ணி எழுதுங்க. எவ்ரி 1 hour உங்களுக்கு சுவாசம் எப்படி போகுதுன்னு நீங்க உங்களுக்கு என்ன புரியுதோ அதை எழுதுங்க. எழுதிட்டு உங்களுக்கு இடது பக்கம் சுவாசம் கிளியரா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வார்ம் அப் எக்ஸர்சைஸ் தான் முதல் பண்ண வேணுமா? ஆமா, வார்ம் அப் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு பயிற்சியை தொடங்கலாம். ஓகே. அப்ப சுகருக்கு சொல்றது தொடுற ஃபிங்கர் இஸ் லெஃப்ட் சைடு ரிங் ஃபிங்கர். ரிங் ஃபிங்கர். ஓகே. லெஃப்ட் சைடு ரிங் ஃபிங்கர் உங்களோட மூட்டு வலி, பேக் பெயின் எல்லாத்துக்குமே that will be useful. ஓகே. சோ நீங்க லெஃப்ட் சைடு ரிங் ஃபிங்கரை வந்து ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரால டச் பண்ணணும். ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கர். ஓகே மேம். நான் இந்த போட்டோ உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் மேம். டயபெட்டிஸ்க்கு என்ன செய்யணுங்கிறது ஷர்மி போட்டோ வந்து குரூப்ல அனுப்பிடு. அத பார்த்து செய்யுங்கம்மா. ஓகே. You start with 5 or 10 minutes. Okay, thank you. Yeah, thank you. PS ராஜவ் அந்த ஐடில இருந்து ஜாயின் ஆயிருக்கவங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் மேடம். Good evening ராஜு சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ஓகே. நான் எப்போதும் நீங்க கேட்ட சொல்றதுதான். இந்த क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் ஆயிடுச்சா? நீங்க வந்து ரெண்டு ஃபிங்கர் செய்யறத பத்தி கேட்டிருந்தீங்க. ஆமா மேடம். அது சொல்லுங்க, என்ன உங்களுக்கு வேணும்? ஓகே. இந்த 2 ஃபிங்கர் செய்யறது வந்து அந்த டைம் கேப். ஸோ இப்போ வந்து மிடில் ரிங் ஃபிங்கர் செய்யறோம்ல. ஓகே. ரிங் ஃபிங்கர் செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆள்காட்டி விரல் செய்யணும். ஸோ எந்த ப்ராப்ளத்துக்காக நீங்க செய்றீங்க? இது வந்து ஆக்சுவலி ஃபார் டயபெட்டிக்ஸ். டயபெட்டிஸ்க்கு செய்றீங்க. ஓகே. ஆமா. சோ எப்போதும் வந்து ரெண்டு ஃபிங்கரும் சேர்ந்து இது கொஞ்சம் அது கொஞ்சம் செய்யணும்னு சொன்னதுனால கேக்குறீங்களா? எஸ். அந்த டைம் கேப். There need not be any gap. There need not be any gap. ஓகே. 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 நீங்க வந்து ரிங் ஃபிங்கர் தான் நிறைய செய்யணும். நான் முன்னாடி அவருக்கு சொன்ன மாதிரி நீங்க ரிங் ஃபிங்கர் வந்து 45 minutes பண்ணீங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து ஒரு 15 minutes பண்ணலாம். ஓகே. ஓகே. கேப் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சுவாசம் இருக்கும்போது நீங்க செஞ்சிடலாம். அதுதான் மேடம். இப்ப இந்த ஏர்ஃப்ளோ இருக்கிறப்ப நம்ம வந்து ரிங் ஃபிங்கர் செய்யறோம். ரிங் ஃபிங்கர் செஞ்சு முடிஞ்சதுக்கு ஒரு 30 minutes செய்யறோம்னு வச்சுக்கீங்களேன். ஸோ த நெக்ஸ்ட் 15 minutes செய்யறப்ப இமீடியட்லி கண்டினியூஸா செய்யணுமா, இல்ல ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் செய்யறதா? அதுதான். 5 நிமிஷம் வெயிட் பண்ணி செய்யறதுல தப்பு இல்ல. கண்டினியூஸாவும் செய்யலாம். சுவாசம் இருக்காங்கிறது மட்டும் பாத்துக்கணும். ஓகே. ஓகே. ஓகே மேடம். அதுதான். ஓகே. உங்களுக்கு வேற எதுவும் என்னன்னா ஒரு விரலையாவது 48 நிமிடத்துக்கு குறையாம பண்ணிடுங்க. நீங்க இதுலயும் 30 அதுலயும் 30னா 2 அரை குறையா இருக்கும். 48 நிமிடங்கள் கம்ப்ளீட்டா பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது தொடங்குறது நல்லது. ஏன்னா ஒரு இதுக்காவது அந்த விரல்ல உள்ளது சரியா, அதுக்காக தான். ஓகே. ஓகே. மொத்த டைம் தான், ஒரு நாள் ஃபுல்லாவே மொத்தம் நீங்க 4 தடவை 5 தடவை செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ஒண்ணு எந்த விரல் ப்ரையாரிட்டியோ அதை முடிச்சிருங்க. 48 நிமிஷம் முடிச்சிட்டு அடுத்த விரலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஓகே மேடம். ஓகே. ஓகே. இப்ப மோர் தென் 48 minutes செய்யலாம் தானே? செய்யலாம் சார், கண்டிப்பா செய்யலாம். ஓகே. ஓகே.
ஓகே மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் அவரு ராஜு வந்து இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாருங்க மேடம். 14 வயசு பிட்ஸ்க்கு உள்ள செய்யலாமான்னு கேட்டாரு. 14 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சுவாசம் அவங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அது முக்கியம். அவங்க வந்து 14 வயசுனா மஸ்ட் பி இன் 7th or 8th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 9th கிரேட்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு சுவாசம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் சுவாசம் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு 5 or 10 minutes பண்ண சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்கிறதுனால அவங்களுக்கு பாடி எவ்வளவு அக்கஸ்டம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதனால ஒரு குறைச்சலான டைம் செய்ய சொன்னா போதும். அவங்கள வந்து தசவாயுக்கள் தான் முக்கியம் குழந்தைங்களுக்கு சரி பண்ண வேண்டியது. ஸோ அதனால அவங்கள வந்து ஆள்காட்டி விரல் செய்ய சொல்லலாம். ஓகே ஓகே மேடம். கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒரு 5 minutes 10 minutes பண்ணிட்டு கேப் விட்டுற சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-10 minutes அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 2 times பண்ணட்டும். பட் சுவாசம் கரெக்டா கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஓகே ஓகே மேடம். அவங்க மாதர் கிட்ட தான் நான் பேசணும். அவங்க மாதர்கிட்ட சொல்லிட்டு தான் செக் பண்ண சொல்லணும். செக் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா நோட்டீஸ் பண்ண சொல்லுங்க. என்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு. சம்டைம்ஸ் உடல் கொஞ்சம் சூடாகும். அப்படி இருந்தா நிறுத்திக்கலாம். ஒன்னும் பயம் எதுவும் இல்ல, ஒன்னும் தப்பா எதுவும் நடக்காது. ஒன்லி திங் குழந்தைங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இல்லைன்னா தலைவலி அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம். மேடம் எந்த ஃபிங்கர்னு சொல்லிருங்க மேடம். சொன்னேனே ஆள்காட்டி விரல் செய்யணும். ஆள்காட்டி விரல். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ராஜேஸ்வரின்ற ஐடியில இருந்து ஜாயின் ஆயிருக்கிற மேம், லைன்ல இருக்கீங்களா? ராஜேஸ்வரி. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம். நான் வந்து மோதிர விரல்ல செஞ்சுட்டு இருக்கேன் மேம். ஒரு நாளைக்கு 10 நிமிடம் சொல்லி ஒரு 30 நிமிடங்கள் வந்து நான் செய்யறேன் மேம். சரி. எனக்கான சேஞ்சஸ் என்ன இருக்குன்னு சொன்னா, காலையில எழுந்திருக்கும் போது தலை வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த பின் மண்டையில வந்து கொஞ்சம் வலி இருக்கும். அது இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே. அப்புறம் கொஞ்சம் சோர்வு இருக்கும். இப்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு கொஞ்சம். ஓகே. கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸா இருக்கு. வெரி நைஸ். அப்புறம் முன்பு வந்து எனக்கு பாடி ரொம்ப கோல்டா இருக்கும். தரையில கால் வைக்க முடியாது. கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கோல்டா இருக்கும். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே. அவ்வளவுதான் மேடம். நீங்க மோதிர விரல் எதனால செய்றீங்க? உங்களுக்கு சுகர் இருக்கா? இல்ல மேம், எனக்கு சுகர் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பட் எனக்கு இது முதல்ல ட்ரை பண்ணலாமே அப்படின்னு செய்யறப்போ எனக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது ஆள்காட்டி விரல் ட்ரை பண்ணலாமா? அது மனோமய கோஷம். அது வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அதனால நீங்க வந்து ஆள்காட்டி விரல் செய்யுங்கம்மா. இப்போ நான் மோதிர விரல் செய்ய வேண்டாமா? இல்ல, மோதிர விரல் செய்ய வேண்டாம். ஆள்காட்டி விரல் செய்யுங்க. அது வந்து காம்னஸ் அண்ட் தலையில ஒரு வலி எல்லாம் சொன்னீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இட் வில் ஹெல்ப். ஓகே. நீங்க மோதிர விரல் செய்யுங்க. சாரி, ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல். சாரி. ஓகே ஓகே, சரிங்க. எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. பட் இது வந்து ஜெனரலா கேக்குறேனே. நான் வந்து இப்ப ஆட்டிசம் பிள்ளைங்களுக்கான ஒரு ஆசிரியர். இப்போ அந்த மாதிரி மனநல குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து அவங்களால இந்த சுவாசத்தை இந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சு அவங்க செஞ்சா இது பலன்கள் கிடைக்குமா? இப்ப நான் சொன்னதுதாம்மா, இந்த குழந்தைங்களுக்கு என்ன வயது அதெல்லாம் பார்க்கணும். அண்ட் வந்து அவங்களால சுவாசத்தை கண்டுபிடிக்க முடியுதாங்கிறது பார்க்கணும்.
ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு எது எஃபெக்டிவா இருக்குங்கிறது நாங்க ஸ்பெசிஃபிக்கா நிபுணர்கிட்ட கேட்டு சொல்றோம். ஓகே மேம். மேடம் இன்னும் கொஞ்சம் இன்புட் இதுல. மேடம் நீங்க அவங்களுக்கு சுவாசம் கண்டுபிடிக்க முடிந்தால்னு தான், அதை முடிந்தால் பண்ணலாமான்னு தான் கேட்டீங்க நீங்க. கண்டிப்பா முடிந்தால் பண்ணலாம். நாங்களும் அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இதுல இது பண்ணதுல நல்ல எஃபெக்ட் இருந்தது. பண்ணலாம். இன்னும் அடிஷனல் இன்புட் நாங்க நிபுணர்கள்ட்ட கேட்டு சொல்றோம். ஆனா சுவாசம் கண்டுபிடிக்க தெரியணும் அவங்களுக்கு. அவங்க என்ன ஏஜ்ங்கறத பொறுத்துமா, ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா பாடி வந்து அந்த எடுத்துக்குமா அப்படிங்கறத பாக்கணும். இப்ப அவங்க 14 years சொன்னாங்க, that is okay to try. 5-10 minutes ட்ரை பண்ணலாம். அந்த ஏஜ் உள்ள குழந்தைங்கன்னா 18 above கண்டிப்பா செய்து பார்க்கலாம். அந்த மாதிரி நாங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல செஞ்சிட்டு இருக்கோம். அவங்க எல்லாமே கொஞ்சம் வயதானவங்க, ஆனா வந்து ஆட்டிஸ்டிக் பீப்புள். அவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்ஸ் கிடைக்குது. அவங்க டென்த்ரம் குறையிறது அந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். எது குறையிறது? சாரி, டென்த்ரமா இருப்பாங்க அவங்க. சம்டைம் ஒரு ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க. அவங்க போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைப்பாங்க, கத்துவாங்க. ரைட். அதாவது இது காம் பண்ணுது. இதுல வந்து காமிங் வந்து இமிடியேட்டா நடக்கிறது. அதுதான் இந்த முதிரையோட முக்கியமான ஃபர்ஸ்ட். இது வந்து நல்ல காம் பண்ணுது. இந்த ஆள்காட்டி விரல் வந்து காமிங்காக கொடுக்கறது தான். பிபி கண்ட்ரோல், காமிங் அண்ட் ஜெனரல் புத்துணர்ச்சி. ஏன்னா தச வாயுக்கள் வந்து பாயிண்டிங் ஃபிங்கர் தான் அத குறிக்கிறது. அதனாலதான் வந்து பாயிண்டிங் ஃபிங்கர் கொடுக்கலாம் அந்த குழந்தைங்களுக்கு. பட் இந்த சொன்ன விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்யணும். ஓகே மேம். யா, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ராவணன் எம் லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்கம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம். நான் செஞ்சுட்டு வரேன். எனக்கு வந்து இந்த இடகலை பிங்கலையில் நடக்கிறது வந்து எனக்கு பெரும்பாலும் வந்து லெஃப்டில் தான் ஓடுது, மாறி வருது. அது ஏன்னு தெரியல. மேபி ஏன்னா லெஃப்ட் வந்து சந்திரகலை கோலிங்னால மலேசியால இப்போ ரொம்ப ஹீட் வேவ், ஆனால் உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இடது பக்கமே நடக்குதான்னு தெரியல. அது ஒன்று. அப்புறம் எனக்கு வந்து சமீபத்தில் ஒரு ப்ராப்ளம். 1 மாதத்துக்கு மேலே நான் வந்து வைரஸ் ஃபீவரை வந்து கொஞ்சம் 1 வாரம் படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு பெல்விக்ஸ், இந்த இடுப்பு எலும்பு பெல்விக்ஸ் அந்த போன், அதில் வந்து வலி இருக்கு. அப்போ நானே அது வந்து எலும்புனாலன்னு சொல்லிட்டு நிலம் சம்மந்தமானு சொல்லிட்டு மோதிர வேலை செஞ்சுக்கிருக்கேன் இந்த 1 வாரமா. இது வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, செஞ்சுக்கிருக்கேன். ஆனா ஓகே. நீங்க உங்களுடைய சுவாசத்தை வந்து எவ்வளோ ஆஃபனா கவனிக்கிறீங்க? 2 hours ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து எவ்ரி 1 hour இல்ல எவ்ரி half an hour நோட் பண்ணி எழுதுங்கய்யா. எவ்ரி half an hour. ஓகே. நோட் பண்ணி எழுத முடிஞ்சா நல்லா இருக்கும். சரி. அது வந்து ஏன்னா எவ்ரி 2 hours பார்க்கும்போது சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்றோமா என்னங்கிறது தெரியல. சோ உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா அந்த இடது வலது எப்படி போகுதுங்கிறது புரியும். இப்ப இடது உங்களுக்கு இருக்குங்கிறதுனால இப்ப நீங்க செய்யலாம் நல்லாவே. நீங்க செய்யற மோதிர விரலே கண்டினியூ பண்ணி செய்யுங்க. கொஞ்சம் செய்ய அந்த நேசல் சுழற்சியும் வந்து கரெக்ட் ஆகும். சரிங்கம்மா. ஓகே. ஓகே, தேங்க்யூ. நான் செய்தி சரிங்களா? அந்த இடுப்பெலும்பு சரி, நிலம் அந்த மோதிர விரல் தானே? சரி. ஓகே. சரிங்கம்மா. நன்றி. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். வணக்கம் மேடம், விஜயகுமார் பேசுகிறேன். வணக்கம். லாஸ்ட் வீக் நான் வந்து ஒரு கண்டலன்ஸ் போனதால் நல்லா அட்டன் பண்ண முடியல. சாட்டர்டே சண்டேனால ஒரு க்ளோஸ் லேடி இறந்துட்டனால. பட் நேற்று உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்டிருந்தேன். எனக்கு இந்த 2 பாதமும் தரையில் வச்சா ஒரு சூடு ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் எனக்கு டயபெட்டிஸும் பிபிலாம் இல்லை. பட் என்னுடைய கட்டை விரல தான் அது பயிற்சி செஞ்சு. உங்களுடைய கேஸ் வந்து எங்க டாக்டர் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த கால் எரிச்சல் வரத்துக்கு வந்து 2 விதமான ரீசன் இருக்கலாம். ஒன்று வந்து நர்வ்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் அந்த மாதிரி கால் எரிச்சல் வரும்னு டாக்டர் சொன்னாங்க. 2வது பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் அங்கே சரியா இல்லை, பிளட் சர்க்குலேஷன் அங்கே சரியா இல்லைன்னா அதனாலையும் வந்து கால் எரிச்சல் வரும்னு சொல்றாங்க.
உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? நீங்க பிபி சுகர் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? வேற எதுவும் இல்லைங்க மேடம். ஓகே, அப்ப நீங்க வந்து இந்த 2 காரணங்களால இருக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்க நர்வ்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஆள்காட்டி விரலையும் பிளட் சர்க்குலேஷனுக்கு சம்பந்தப்பட்ட சுண்டு விரலையும் நீங்க செய்யலாம். ஓகேம்மா, ஓகேம்மா. 2 விரலையும் ஈக்குவலா செய்யுங்க. இது ஒரு நாழிகை செஞ்சீங்கன்னா அது ஒரு நாழிகை செய்யுங்க, ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும். ஓகேம்மா, தேங்க்யூ செஞ்சு. அது ரெண்டும் நீங்க 24 நிமிடங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எங்களுக்கு 1 வீக் கழிச்சு சொல்லுங்க கொஞ்சம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு. ஓகேம்மா, தேங்க்யூ பண்ணிட்டு. என்ன ஒன்று ப்ரீத்திங் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது கொஞ்சம் நாளையில சரியாக வந்துடும் எனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நான் பயிற்சி செய்யணுங்கிறப்போ தான் எனக்கு இந்த வலது பக்கம் தான் முயற்சி அதிகமாக வருது. சரி, அடுத்து எது முயற்சி செய்யலாங்கிறப்போ நமக்கு அடுத்த ஏதாவது சைமல்டேனியஸா ஒர்க் வந்துடுது, அடுத்து ட்ராப் ஆயிடுது. இந்த ஒரு சிச்சுவேஷன். நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 hour ஒரு தடவை கொஞ்சம் நோட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கயா. அண்ட் ஏர்லி மார்னிங் எழுந்ததும் கொஞ்சம் பாருங்க, கிடைக்கும். ஓகே 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 மேம், நன்றி மேம். பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ மேம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. வணக்கம் மேம், நான் ஜோதி ராமலட்சுமி பேசுறேன். வணக்கம். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணும்போது எனக்கு ரைட்லயும் பிரீத்திங் இருக்குது அப்படிங்கறத நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சேன் மேம். சண்டே லீவ்ல கொஞ்சம் அதிகமா பார்த்தேன். அப்போ நேத்து லெஃப்ட் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ ரைட்லயும் இருக்குது, அது நல்லா தெரியுது எனக்கு. ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி தான் வருது. அப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குங்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் ரிங் ஃபிங்கர் செய்ய சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வந்து கண்ணுல நரம்பு வீக்கம்னு சொல்லி கண்ணுல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, இடது கண்ணுல. இப்போ அது வந்து 550 மில்லிமீட்டர் அந்த மாதிரி சொன்னாங்க, எம்எம் இருக்குது. இப்போ கம்மியா இருக்கு, திரும்பியும் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா சுகர்னாலதான் சுகர் பிபி எல்லாத்தையும் கண்ட்ரோலா வைங்க, அதுவும் கரெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அப்போ சுகருக்கான எதை பண்ணணுமா? இந்த கண் நரம்பு வீக்கம்ங்கிறதுக்கு ஏதாவது பண்றதுக்கு இருக்கா நம்ம முத்ராஸ்ல? அந்த அவங்களுக்கு என்ன ஏஜ் சொன்னீங்க? 72. அவங்கள சுகருக்காக பண்ண சொல்லுங்க. இந்த கண் இதை பத்தி நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே மேம். சுகருக்கு பண்ண சொல்லுங்க. அவரால் எவ்வளவு நிமிடங்கள் செய்ய முடியுது? காலையில ஒரு 10 மினிட்ஸ் பண்றாங்க, நைட்டும் ஒரு 10 மினிட்ஸ் பண்றாங்க மேம். ஓகே, அத கொஞ்சம் கூட்ட முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் அதை கூட்டிக்கிட்டே வந்தாக்க அவங்களோட பசி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா டயபெட்டிக்னு சொல்றீங்க இல்லையா, மெடிசன் எடுக்கிறாங்களா? ஆமா, மெடிசன் எடுத்துட்டு தான் மேம் இருக்காங்க. அந்த சுகருக்கு வந்து இப்ப டோசேஜ வேற டாக்டர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கண்ணு பிரச்சனைக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரி, கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வந்து மெடிசன் எடுக்கிறாங்க. இந்த பயிற்சியும் செய்யும் போது அவங்கள கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க அப்பாவோட கூட தான் இருக்கீங்களா? இல்ல, நான் தனி வீட்ல தான் இருக்கேன். ஈவினிங் மட்டும் மீட் பண்ணுவோம் அப்பாவும் நானும். அதான் அவரை கொஞ்சம், அதனாலதான் சொல்றேன், க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே மேம். டெய்லி செக் பண்ணிக்கோங்க, எப்படி இருக்காங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி ஃபீல் பண்றாங்கங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். ஓகே, ஃபாலோ பண்றது இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், கண்டிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சாந்தி, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இப்ப நீங்க ப்ரீவியஸ் பேஷண்ட் சொன்னீங்க சுகருக்கு மருந்து எடுக்கிறபடியா யூ ஹேவ் டு ஹேவ் அ க்ளோஸ் வாட்ச்மெண்ட். பட் நானும் இப்ப சுகருக்கு மருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன். அதுல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்குமா? இந்த ரிங் ஃபிங்கர் எக்ஸசைஸ் செய்தா? நீங்க செய்ய ஆரம்பிங்கம்மா, நீங்க செய்ய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கும் போது நம்ம உடல்ல வர மாற்றங்கள் நமக்கே தெரியும். ஒண்ணும் பயப்பட எதுவும் இல்ல, பயப்பட எதுவும் வேண்டாம். ஓகே, அப்ப நான் ஸ்டில் ஐ கேன் கண்டினியூ தி மெடிசன் கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். நீங்க எடுக்கிற மெடிசன் வந்து உடம்பு ஃபுல்லா நல்லா வேலை செய்யறதுக்கு இந்த பயிற்சி உதவும். ஓகே ஓகே ஓகே, அதனால டோன்ட் வரி அபௌட் இட். But I got the number from Dr. Prasudi. So he asked me to do this Mutra classes. So that's what I'm continuing. You can also be in touch with him. Okay, okay, okay. Yes, yes. All right. Thank you very much. Thank you. Thank you. அம்மா, எனக்கு ஒரு என்னோட பிராக்டிஸ்லமா
நான் சரி இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, தேப்பரை அப்ப இடது கையில செய்யறோம், ரிசீவிங் இது. நம்ம பிரேத்தும் வந்து இடது நாசி வழியா போகுது. சமயத்துல நம்ம வந்து இந்த டெண்டன்சி என்னன்னா, இந்த ரிசீவிங் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறதுனால அப்படியே லெஃப்ட்டுக்கு சமயத்துல சாஞ்சிருவோம். என்னது சாஞ்சிடும்னு சொல்றீங்க? இல்ல நம்ம அந்த பாடிய பேலன்ஸ் வந்து என்ன செய்வோம், மோர் டு லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டை நம்ம தொடையில வச்சுட்டு ரைட் ஹேண்டை கிவ் பண்றதுனால, எனர்ஜி கிவ் பண்றதுனால இந்த கொஞ்சம் சாய்வா ஆயிரும் சமயத்துல. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த லெஃப்ட் நோஸ்ட்ரில போகக்கூடிய சுவாசம் வந்து சமயத்துல ஷிஃப்ட் டு ரைட் நோஸ்ட்ரி. நீங்க அப்ப எந்த அவங்க மாதிரி செய்யறவங்க போஸ்டர்ல கொஞ்சம் உட்கார்ந்து செய்றீங்க ஐயா? நீங்க எந்த போஸ்டர்ல உட்கார்ந்து செய்றீங்க? இல்ல நான் உட்கார்ந்துதான் செய்வேன். என்னோட என்ன சொல்றேன்னா, என்னோட அனுபவத்துல சொல்றேன். அதனால உட்காந்து செய்யும் போது நேரா உட்காந்து செஞ்சா பெட்டர். ஆமா, அதனாலதான் நடந்து செய்யலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. அது வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். உட்கார்ந்த போஸ்டர்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும். கம்ஃபர்டபுளா உட்கார்ந்த போஸ்டர்ல செய்யலாம். சரி, சரிங்க மேம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். தேங்க்யூ. சரி, எல்லாம் அனுபவங்கள் சொல்றாங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து இது சித்தர்களால நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டுமா. ஏன்னா இது வந்து எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எத்தனையோ வருஷங்கள் வந்து கிடைக்கும் போதுதான் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா எல்லாரும் இது நல்லா பயன் எடுத்து உங்களுடைய தியரியும் ரொம்ப நல்லா கான்சென்ட்ரேஷனா கவனிச்சு அவங்களுடைய செய்முறைகளையும் எடுத்து கவனிச்சாங்கன்னா ரொம்ப அதிவேகமான பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்னொருத்தர் வந்து நமக்கு கொடுக்கறத விட நம்ம உடம்பு நம்மளே பாதுகாக்கிறதும் நம்மளையே குணப்படுத்தி கொள்றதும் நமக்கு தேவை என்ன என்பதை அறிஞ்சு செய்யறதும் வந்து நமக்கு இறைவனும் சித்தர்களும் கொடுத்த வரப்பிரசாதம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வருது, நமக்கு ஸ்பந்தனங்கள் வருது. சில முத்திரைகள் வந்து நம்ம பிராக்டிஸ்ல பூஜைகள்ல நம்ம செய்யும் பொழுது வேகமா இருக்கும். இது நிதானமாகவும் ஒவ்வொரு முத்திரையும் கவனிக்கும் பொழுது பல புது அனுபவங்களும் ஆன்மீக ஆற்றலும் வர்றதுனால இதுல உந்துதலும் ஆசையும் வந்து இன்னும் சிலது கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. நீங்க உங்க அனுபவத்தை நல்லா சொல்லணும், ஏன்னா எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லம்மா, நிறைய பேர் அதை சொல்லிட்டு வரட்டும். இப்ப நமக்கு வந்து நோய் இருக்கு என்ன இருந்தாலும் இது ஆன்மீகம் வழியா எடுத்துட்டு போனா எல்லாமே இறைவன் குணப்படுத்துவார் இல்லையா? நமக்கு தெரிஞ்சது 3, தெரியாத நோய் எத்தனை இருக்கும். மிஷின் வந்து கண்டுபிடிச்சது வந்து 3. உலகத்துல எத்தனாயிரம் நோய்கள் எழுதியிருக்காங்க. இதை எழுதாத நோய்களையும் குணப்படுத்தி இனிமேல் நமக்கு வராம செய்யும். நமக்கு தெரிஞ்ச நோய்களை வந்து நமக்கு போகும் நம்ம 1000 முறை சொல்லும் போது நமக்கு இல்லாமல் போகும். அது இல்லாமல் இருந்தாலே எனக்கு இந்த முதிரை குணப்படுத்தும்னு சொல்லும் பொழுது நமக்கு கஷ்டம் இருக்காது. ஏன்னா எந்த மனநிலையில நம்ம இருக்கோமோ, சாக போறவன் கூட நான் நல்லா இருக்கேன்னு நினைச்சோம்னா நல்லா இருப்போம். இருக்கிற மட்டும் நல்லா அந்த தெம்பு வந்து இந்த பயிற்சி கொடுக்குங்கிறது எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்க பூஜை முறைகள்லாம் படிக்கும்போது முதிரைகள் கொஞ்சம் வேகமா வரும். அதை வந்து அந்த ஸ்பந்தனங்கள் தொடும் முறைகள்லாம் இருக்காது. ஆனா இதுல வந்து நமக்கு நிறைய நேரம் வந்து அந்த முதிரைகளோட பயணம் செய்யக்கூடிய சக்தி இருக்கும் பொழுது அதுல வந்து பலன் அதிகமா இருக்கு. இப்ப எல்லாம் நேரம் இல்ல உட்கார முடியும்னு சொல்றாங்க. யாருக்கு செய்யறாங்க? அவங்கவுங்களுக்கு செஞ்சுக்கிறாங்க, அவங்கவுங்களே செஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய ஆத்ம சக்தி எவ்வளவு அதிகமானதுங்கிறது அவங்கவுங்களுக்கும் புரியக்கூடிய தன்மை இருக்குது. ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதனால இதுல இப்போ எனக்கு நான் குணமாகணும்னு மற்றவங்களை விட நான் தான் அதிகமா நினைப்பேன். அப்ப எனக்கு சீக்கிரம் இன்னும் குணமாகும், இன்னும் வேகமா வருது. அது இல்லாம இது யாருக்கு சொன்னாங்க அப்படின்னா சித்தர்களும் பெரியவர்களும் சொல்லி இருந்ததால அவங்களுடைய ஆசைகள் நமக்கு இருக்கும். மூச்சு வேற கவனிக்கிறோம், மூச்சு தான் உயிர், அதுவும் நமக்கு உயிர் செய்யும் நம்மளுடைய. அதனால எல்லாமே சேர்ந்து ஒரு மருத்துவ முறையாகவும் இவங்களுக்கு தெரியாமையே ஒரு ஆன்மீகத்துல வந்து பயணிக்கிறாங்க. சிறிது காலம் அவங்களுக்கு போச்சுன்னா சில டென்ஷன்கள் போகும். டென்ஷன் எப்படி போகணும்? எல்லாத்துலயும் மனம் யார் வேணா என்ன வேணா செய்யட்டும்ங்கிற ஒரு பெரிய மனநிலையும் இது கொண்டு வரக்கூடிய பெரிய பயிற்சி. இது சொல்லாமலேயே பல தீர்வுகளை கொள்ற பயிற்சினால எல்லாருக்குமே நல்லா ஆகும். அதுவும் முதியோர்களுக்கும் எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. ஆனா இது வந்து ஒரு கடினம்னு செய்யாம இதை செய்யணும். எல்லாருமே வந்து இப்ப சாப்பிடுறோம், தூங்குறோம், ஒவ்வொரு நேரத்திலையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு என்னுடைய மூச்சு எங்க இருக்கு, நான் எப்ப செய்வேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் எப்ப கிடைக்கும், இது எனக்காகவே நான் செய்யக்கூடிய முறை, எனக்கு இது இயற்கையா வந்திருக்கு, பல சித்தர்களினுடைய அருள் இருக்கு, பல பேருடைய ஆராய்ச்சினால இது கிடைக்கப்பட்ட பெரிய சக்தி அப்படின்னு உணரும் பொழுது ஒவ்வொருத்தரும் இது வந்து சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ரொம்ப பொக்கிஷமா எடுத்து செய்யும் போது இதனுடைய பலன்கள் வந்து உண்மையே அரியதாக இருக்கும்.
ஏன் அப்படின்னா இப்ப நான் வந்து காலையில எனக்கு 6 மணிக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன், எனக்கு கிடைச்சது. இப்ப இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு இடது பக்கமே போச்சு, அதனால இன்னும் 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சேன். அப்ப 4 மணிக்கு நல்லா கிடைச்சது. அப்ப தூங்குறதை விட ஒரு பெஸ்டான ஒரு ஆனந்தபூர்வமான உணர்வு வந்து அதுல கிடைக்குது. அதனால வந்து அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. இன்னும் நான் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது கரெக்டா நான் எதிர்பார்க்கிற சுவாசம் கிடைக்குது எனக்கு. அதனால இது அவங்கவுங்க முயற்சி பண்ணி அவங்கவுங்க செய்யணும்மா. உங்க வைராக்கியத்தை பாராட்டுறோம் மேடம், உங்க வைராக்கியத்தை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதனால வந்து எல்லாம் வந்து முயற்சியோட உறுதியோட செஞ்சாங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன்மா. ரொம்ப நன்றி. சாம்ப வித்யாம்மா ஏற்கனவே ஸ்ரீவித்யால இருக்கிறதுல சக்தி சரணத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்கய்யா. ஆமாம்மா, ஆமா, ரொம்ப சந்தோஷம். சக்தி சலனம் தான் நம்ம அதுதான் கண்காணிக்கிறது தானே. அன்னையினுடைய இயக்கம், பராம்பிகத்தை இயக்கம் உடலெங்கும் நடந்துட்டு இருக்குது. அவதான் எவ குண்டலினியா இருக்காளோ அவதான் பராசக்தியாவும் விளங்குறாங்கிற அந்த ஆத்மா அனுபவத்தை நீங்க சாம்பவி ஆன்மீக சக்தி தான் நம்மள வந்து ரொம்ப உயர்வா கொண்டு போகும். ஆனா இதனுடைய எவ்வளவு உயர்வான ஒரு வந்து இவங்களுக்கு எளிமையா கிடைச்சிருக்கிறதுனால இதனுடைய உன்னத சிலதும் குறையக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாம சொல்றோம். ஆமாம்மா, லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லுவாங்கன்னாமா, ஜன்ம மிருத்யு ஜராதப்த தாயினி. விஸ்ராந்தி தாயினி. விஸ்ராந்தி தாயினி, அவன் விஸ்ராந்தி தருவா. அப்படிதானே? கிடைச்ச பிறப்புல வரக்கூடிய துன்பத்துக்கு விடுதலை யாருன்னா அம்மைதான் தர முடியும். கல்லாதது உலக அளவுன்னு சொல்றாங்கய்யா. அதனால நமக்கு தெரிஞ்சது தெரியாதது எவ்வளவோ இருக்கும். ஆனா நம்ம ஒரு அடி கையெழுத்து கொடுத்தோம்னா அம்பாள் வந்து 10 அடி நமக்கு கை 10 தடவை தூக்கிடுவா. அப்ப நம்ம தான் முன்னேறணும். வந்து இயற்கையா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு அறிவியல் பூர்வமாக ஆதாரபூர்வமாகவும் இவ்வளவு கண்டுபிடிச்சு சொல்றாங்க அப்படின்னு இன்னும் எவ்வளவு படிச்சிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு அளவே இருக்கு, நம்ம இதெல்லாம் இன்னும் நல்லா கத்துக்கணும். அதாவது இதனுடைய இது இன்னும் நமக்கு செய்யும் பொழுது அந்தந்த நேரத்துல அந்த விஷயங்கள் வரும். இப்ப நான் வந்து 2 விரல் தொடர்ந்து அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்பந்தனம் மாதிரி வருதுங்கய்யா, ஒரு கரண்ட் உணர்ச்சி, ஒரு அந்த எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியல. இப்ப இந்த இடது வந்து தொடும் பொழுது இந்த இடது பக்கம் மூளையில வந்து மழை குறுன்னு இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து நேத்தோ அந்த போன தடவை அந்த அவங்க தியரி போட்டு காட்டினாங்க. வலது பக்கம் போய் இந்த இடது பக்கம் போய் இந்த வலது பக்கம் வருது அப்படிங்கும் பொழுது அதனாலதான் நம்ம இந்த இடது வந்து நம்ம செய்யும் பொழுது இந்த இடது மூலையில குறுங்குது. சரி, நான் கூட என்னமோ 2 3 எறும்பு போகுது போலன்னு இப்படி தேய்ச்சு பார்த்தீங்களா, இந்த இடது பக்கமே நமக்கு ஸ்பந்தனம் வருது. இந்த மூளை இந்த தலைக்குள்ள குறுங்குது. அப்போ நமக்கு வந்து உலகத்துல இருக்கிறது எல்லாமே நம்ம மூலக்குள்ளதான் இருக்கு. அது ஒவ்வொன்றும் அந்தந்த நேரத்துல வந்து இந்த முத்திரைகள் மூலமா வெளிப்படும். அப்படிங்கும் போது எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம குணப்படுத்திக்கிறோம், நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். நமக்குங்கிற சொத்தை நம்ம இதுதான் சேர்த்துறோம். இதுதான் சொத்து. இதுதான் சொத்து. இதுதான் நமக்கு தேவையானது. ஏதோ ஒரு பூர்வ புண்ணியத்தினால இது கிடைச்சிருக்கு. நம்ம ரொம்ப உங்க ஆட்சி ரொம்ப முக்கியமா சாம்பவி பெரியவங்க சித்தர்கள் ஐயா எல்லாம் கண்டுபிடிச்சதுனாலதான் நமக்கும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கு. நம்ம சூர்யாக்காவும் சொன்னாங்க. அதனால நமக்கு சேர்ந்ததுனால ரொம்ப எனக்கு சந்தோஷம். அவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமா, மேடம் சொல்லும் போது போட்டான் பத்தி சொன்னாங்கம்மா. என்ன போட்டான் எனர்ஜி பத்தி பேசுனாங்க. கடிலதா சமரசிகி சட்சக்ரோபதி சம்சிதா மகாசக்தி குண்டலினி திசதந்து தனியசி அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்து ஆராய்ந்தீங்கன்னா அதுக்குள்ள அவ்வளவு அடங்கிருக்குமா. ஐயா, உங்களுக்கு எல்லாம் நீங்க நிறைய ஸ்ரீவித்யா பத்தி உபாசனை செஞ்சிருக்கீங்க. எங்களுக்கு பெரியவங்க நீங்க தான் சொல்லி கொடுக்கணும். கடிலேகா தன்யம் தபனசசி வைஸ்வானரமையும் நிகன்னா கண்ணாமத்தியுபரி கமரானாம் தபகலாம் மகாபத் மாடவியாம் ரிதமலம் ஆயேன மனசா மகாந்தக பச்சந்தோ தன்னை பரமாகுணாத நகரி அம்பாள் அந்த சிரசில குறுகுறுப்பு வரும்போதுமா அனுபவத்தை ஆமாம்மா பேரின்பமா இருக்குமா. அப்புறம் தான் அமுதம் முடியும். நீங்க ஒரு 10 நிமிஷம் இதெல்லாம் பேசலாமே, ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நீங்களும் நுழையலாமே. சுதாசாகர மத்தியஸ்தா அவளுடைய அந்த இது முடிஞ்சோடனே ஆமா அது சொல்லும் போது பாத்தீங்கன்னா அமுதகர கொள்கை மீண்டும் குண்டன்யா வந்து சேருவா. அது நானும் மேடமும் உட்காந்து பேசும்போது அவங்கள்ட்ட நான் பகிர்றது இதாம்மா. ஆத்மவித்யா மகாவித்யா திரிவித்யா காமசேவிதா ஸ்ரீ சோடசாட்சி வித்யா திரிகூடா காமப்படிக்கான்னு அன்னை இந்தியா 3 கூடமும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா
3 கண்டத்திலும் நம்ம பயிற்சி பண்றோம்மா. அக்னி கண்டம் பாக்குறோம், சூரிய கண்டத்தை பாக்குறோம், சோம கண்டத்தையும் நான் பாக்குறோம். இன்னும் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தீங்க ஐயா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொன்னையும் நான் கவனிக்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் தடவை அவங்க அம்மா தாமரைமா சொல்லும் பொழுது இந்த நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கும்போது திரிபுடியா இருக்கும்னு சொன்னாங்க ஒரு விஷயத்துல. நான் காணப்படுகின்றவன் காணப்படுகின்ற பொருள். அப்ப இந்த திரிபுடிங்கிறது மாறி நான் அதுலயே லயிச்சு ஆகணுங்கிற போது இந்த ஒரு முதிரை பயிற்சி வந்தது. இனி அடுத்தது போக வேண்டிய ஸ்டேஜுக்கு நம்மள வந்து இது கூட்டிட்டு போகுது. ஆமா 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 ஆமா. கவனிக்கிறது கூட இருக்க கூடாதுங்க இல்லையா? ஆமாம்மா. நம்ம கூடங்களை பத்தி படிக்கிறோம், அம்பாட்டிய மந்திர ஸ்வரூபம் படிக்கிறோம். வாக்பவ கூடைக்க ஸ்வரூபம் முகதா கண்டாத கடிவதி அந்த மத்திய கூட ஸ்வரூபினி சக்தி கூட கதாபந்த கட்டிதோ பாகதாரிணி மூல மந்திராத்மிகா மூலக்கூட திரைய கலேவரா குலாமிருதை ரசிகா குலசங்கேத பாரிணி குலாங்கனா குலாந்தஸ்தா கௌடினி குலயோகினி. அப்போ நம்ம பாக்குறது எல்லாம் குலபதத்துல பாக்குறோம். நல்ல புரிஞ்சுக்கங்கம்மா. அம்மா சொல்றது வந்து இடகலை பிங்கலை வழியாக போயிட்டு கடைசியில் குலபத அனுபவத்துக்கு கொண்டு வராங்க. சமயாச்சார தத்பரா மூலாதாரைக நிறையா பிரம்மக்கிரந்தி அம்மாவை கணிக்கு கீழே வந்துருது. மூலாதாரைகள் பிரம்ம கிரந்தி மணிபூராந்தரிதா விஷ்ணு கிரந்தி ஆக்ஞா சக்கராந்தரஸ்தா ருத்ர கிரந்தி தனியா கிளாஸ் எடுக்கலாமே. இவ்வளவு நல்லா சொல்றீங்களே. சுதா சாராதி வர்ஷினி தடிலதா சமரசிக்கு சக்சக்ரோபரி சம்சிதா மகாசக்தி குண்டர்னி திசதந்து தனியசி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் உலகில் வரும்போது பவானி பவானி ஸ்ரீவித்யால போயிட்டு சின்ன பிள்ளையா இருக்கு. எனக்கெல்லாம் நீங்க சொல்லி தரலாம் இல்லைங்க, நல்லா சொல்றீங்களே. இதெல்லாம் ஏமா நாங்க எனக்கு அந்த அம்மாட்டு கருணதம்மா அவளை குருவா பிடிச்சிக்கங்க. அவ கொடுப்பா உங்களுக்கு என்ன சந்தோஷம். ஆமா ரொம்ப மகிழ்ச்சிமா. சாம்பு வித்யாம்பா நீங்க ஸ்ரீவித்யை தொட்டோன்னு எனக்கு அப்படியே அங்க இருப்பு கொண்டாது பேரன்பத்துக்கு போயிருக்கும். நான் இல்லங்க நமக்கு வந்து அனுபவங்கள் எப்படி இருக்கும், எல்லாரும் அனுபவம் சொல்றது நம்ம கேட்கணும். ஏன்னா நமக்கு அது எப்பவுமே இருக்கு, அது எல்லாருக்குமே அது பயன்படணுங்கிறதுக்கு தான் இதை கூட சொல்றேன். ஏன்னா அவங்கவுங்க உள்ளதை அவங்கவுங்க வச்சுட்டு அவங்கவுங்க போறோம். இது ரொம்ப உன்னதமானது, ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இதை திருப்பி திருப்பி சொல்றோம். ஏன்னா தியரி அப்படிங்கும் போது அதை நீங்க தியரிய மனசுல வாங்குனீங்கன்னா தான் ஏன் செய்றீங்க, எதுக்கு செய்றீங்க, என்னென்ன காரணம் இருக்கு, இதனால நம்ம பயன்படுறது யாருங்கிறது நல்லா புரியும். ஒரு நிமிஷம் கூட கவனம் அங்க செலுத்தக்கூடாது. அவங்க சொன்னாங்க இது எங்கேயோ நடந்துட்டு இருக்கோம், மனசு எங்கேயோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடாம அந்த பேச்சு அந்த கவனத்தை வந்து கற்பனை ஓட்டிப்பாங்க. ஏன்னா ஸ்கிரீன்லயும் கொடுக்குறாங்க. எப்பவுமே அதை நீங்க கவனிக்கும் போது இந்த பாயிண்ட்ஸ் என்ன, எங்க இருந்து வருது, எங்க கொடுக்குறாங்க, எல்லாருக்குமே ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, எடுத்துக்கலாம். ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் பயணிக்க முடியும் எதுலயும். அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தியரியா ரொம்ப பிடிச்சது. என்னங்கய்யா மந்திரங்களை படிக்கிறோம் அந்த தத்துவங்களை புடிச்சிட்டீங்க. ராகஸ்வரூப பாசாட்டியா குரோதாகாராங்கு சோசலா மனோரூபேசு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயகா. இதுல நிப்பாட்டி ஆராய்ச்சி பாருங்க. மேடம் சொல்லி கொடுத்த அத்தனை பாடம் வந்துருக்காரு. இதுல இருக்கிறது வருது. அது எனக்கு அப்படிதான் தோணிட்டு இருந்துச்சு. ரொம்ப கவனமா தியரி அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு மிஸ் பண்ணிட்டு ஒரு தியரி நான் ரொம்ப கவனமா ஒவ்வொன்றுமே நோட் பண்ணிட்டு வருவேன். அவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே அம்மாவை அந்த உயர்ந்த நிலைக்கு பார்க்கும்போது தெரியுமா, நான் அவங்களுக்கு அவங்க வகுப்புல நான் உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம்மா. ரொம்ப சந்தோஷங்க. ஐயோ ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாம் இருக்கிறது நமக்கு வந்து அம்பாள் இருக்கிற பிரசன்ஸ் இருக்கிற மாதிரியே. அதனாலதான் அன்னைதான் சர்வம் சக்திமயம் ஜெகன் அப்படின்னு சொல்றோம். அத பிடிச்சோம்னா ராஜனேஸ்வரன் சுவாமி மூலமும் இவ்வளவு கிடைச்சிருக்குது, பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி சொல்றாங்க. நமக்கு வந்து இதெல்லாம் கிடைச்சது வந்து ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைச்சு அந்த அகஸ்தீஸ்வரரையும் சித்தர்களும் எங்களுக்கு இன்னும் நீங்க வழி கொடுத்துங்க, எங்களுடைய இடைஞ்சல்களை நீக்குங்க, நாங்க இந்த உலகத்தை கலி உலகத்துல வாழ்றதுக்குரிய எல்லாம் செஞ்சு தாங்கும் போது நம்ம யாரையும் போய் கெஞ்ச வேண்டாம், நமக்கே எல்லாம் கிடைக்கும். அதுக்குரிய வழிமுறையை இயல்பா இலவசமா சொல்லி தரும் பொழுது இந்த கவனம் சிதறல் இல்லாம நோய்க்கு மட்டுமே பயன்படுத்தாம சொன்னதை கரெக்டா செஞ்சாவே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். நீங்க உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல, அந்தர்முக சமாராத்தியா பகிர்முக துர்லபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹஸ்ரநாமத்துல இருக்கு. அப்ப நாம என்ன பண்றோம், பகிர்முகமா நிறைய கிரியை செய்யறோம். ஆமா, உங்களுக்கு வந்து தசமுத்திர சமாராத்தியா அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா தசமுத்திரா பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் எங்க பண்ணா வெளியில வந்து புறக்கிரியா பண்ணும்போது முத்திரைகளை அங்க காட்டுறோம். அதே திருக்கண்டா முத்திரை பண்ணி காட்டுறோம், யோனி முத்திரையும் காட்டுறோம். ஏன்னா
பூஜை முடிவுல அதான் காட்டி முடிக்கணும். ஆனால் இது வந்து யாரும் பார்க்காத போது நம்ம என்ன பண்றோம்னா கையில துணியை போட்டு மூடிட்டு முத்திரையை காட்டுறோம். அப்படிதானமா? இதை வந்து மனதில பாவனை கொண்டு வரணும். முத்திரையை கைகள்ல போட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா சர்வ சம்சோபனி, சர்வ வித்ராவணி, சர்வாகர்ஷணி. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேங்க. கிளாஸ் போகட்டும், அம்மா வந்து சொன்னாங்க. இப்ப இந்த முத்திரைகளுக்கும் உள்ள அந்தர்முகமா கையில பண்ணாங்கதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு. அதனாலதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க என்ன நினைச்சீங்களோ நான் சொல்றேன், புரியுங்களா? இந்த முத்திரையை ஒவ்வொன்றும் போட்டுட்டு நீங்க சுவாசத்தை பாருங்க, உங்க உடலும் மனமும் எப்படி வேலை செய்யுங்கிறத பார்க்கலாம். ஏன்னா அம்பாளுடைய அம்மா ஆத்மஸ்வரூபமா நம்ம கூடவே இருக்கும். ஆத்மா தான் அவதான், அப்படிதானம்மா? ஏன்னா நம்ம சொல்லும்போது நம்ம பூஜையில பண்ணும்போது நம்பிக்கையாதி பஞ்ச பூஜை பண்றோம், அப்படிதானம்மா? சும்மா வேகமா நம்ம பிரிஜாத்மே கந்தம் சந்தேகம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த தத்துவத்தை நிக்கணும், அப்படிதானம்மா? லம் பிரியாத்மிகாயை கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லும்போது அப்ப பிரிதி தத்துவத்தின் ஆத்மா அன்னைதானே அப்படின்னு சொல்லும்போது பிரிதி தத்துவத்தின் தன்மாத்திரைகள் அத்தனை நம்ம உணரணும், அப்படிதானே? அப்போ கொஞ்ச நேரம் நீங்க அந்தர்யாகம் பண்றதுங்கிறது இதுதான். நான் பண்ற அந்தர்யாகம் இதான் பண்ணிருக்கோமா. ஒவ்வொரு தத்துவத்திலும் நின்னு பார்க்கணும். முத்திரைகளை பிடிச்சிட்டு அப்படியே சர்வசம்சோபனி முத்திரை போட்டா உடல்ல மனதில் என்ன விளக்குங்கிறத கவனிக்கணும். நம்ம கையில பண்ணிட்டு அடுத்ததுல போறதுனால இதுக்கு அவ்வளவா கான்சென்ட்ரேஷன் போயிருவோம். நம்ம வந்து முத்திரையை காட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம், அப்படிதானே? ஒரு போலீஸ்கார் வந்து பாதையை சரி கட்டுறதுக்காக வந்து கையில ஸ்டாப் சிக்னல் இந்த பக்கம் காட்டாரு, இந்த பக்கம் வாங்கன்னு சொன்னாரு, இப்படி காட்டிட்டு போயிருக்கிறோம். நாம கொஞ்சம் சற்று நேரம் உட்கார்ந்து பாருங்க, சொல்றது வந்து இறைப்பாரு. ஏன்னா அசையாம இருக்கணுமா, அப்படிதானே? அசைவற்ற நிலை வரும்போதுதானே, அதாவது உரையற்றதொன்றை உரை செய்யும் ஊமர்கள் கரையற்றதொன்றை கரைகாணல் ஆகுமோ, திரையற்ற நீர் போல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்றிருந்தான் புரிசடையோன்னு சொல்லுவாங்க, அப்படிதானமா? திரையற்ற நீர் போல் சிந்தை தெளியணும். அப்ப சஞ்சலம் இல்லாத மனம் இருக்கும்போதுதான் மனதின் அடியாளத்தில் படிக்கிறது வந்து அப்படி தெளிவா தெரியும். இது திருமுறை சொன்ன வாக்கியம். ஆமா, திருமுறை வந்து சக்தி உபாசனையில சொல்றாரு. சொல்லும்போது அவருடைய அந்த அன்னையுடைய மந்திரங்கள் பஞ்சதசி மந்திரத்தை அப்படியே சொல்வாரு. எது புவனேஸ்வரி பத்தி பேசுவார். அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா சிலிவித்த மந்திரத்தை சொல்வார். அப்படியே இருக்கிறோம். எப்படி ஸ்ரீமத் வாக்பவ கூடைக்கு சொர்ப முக பக்காஜா அப்படின்னு சொல்றோமோ அதை பூரா அப்படியே சொல்வாரு. அதனால திருமூலர் சக்தி அப்படி உணர்ந்து பார்த்துட்டாருமா, எல்லா விதமான இதுவும் பார்த்துட்டாரு. நம்ம வந்து அர்த்தம் புரிஞ்சு படிச்சாவே நிறைய புரியும் இல்லைங்கயா? ஆமாம், ரொம்ப சந்தோஷமா. நம்ம மத்தவங்களை காத்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட உரையாடல் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பாம்பின் கால் பாம்பரியம், சரியா? அதனால பாம்புங்கிற இந்த இடத்துல அன்னையுடைய குண்டலி ரூபத்தை பேசுறோமா? குண்டலி ரூபத்தை பார்க்கணும். ஏன்னா அது பாத்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். அந்த குண்டலி எவ்வளவு அவளே ஆத்யாசக்தி என்பதை உணர்வு. எவள் மூலாதாரத்தில் குண்டலினியாக இருக்கிறாளோ அவளே ஆத்திய சக்தி என்பதை உணர்வு. சரியா? அதனால ரொம்ப மகிழ்ச்சிமா. இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதுதான் செஞ்சு காட்டினாரு. என்ன பரமஹம்சர் சொன்னாரு. எல்லா சக்தி உபாசகர்களும் எதை பார்த்தாங்களோ அதைதான் நானும் சொல்றேமா. விரும்பி தொழும் அடியார் உபதேசத்தையும் நாங்க சிறமேல் எடுத்துட்டு நல்லா சேரீங்க. விரும்பி தொழும் அடியார் விடுநீர் மல்கி நெய் புழகம் நரும்பி கதும்பிய ஆனந்தமாகி சுரும்பில் கடித்து மொழி தடுமாறி முன் சொன்னையெல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே என்று சொல்லுவாங்க. இப்போ இந்த பேரின்ப அனுபவத்தில் வரும்போது கண்ணீர் மூழ்கி வரும். அது நீங்க அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவிச்சு பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்க நிறைய கொண்டு வர ஆராய்ங்க. இந்த உபதேசத்தை நல்லா சிறமேற்கொண்டு நான் நல்லா கடைபிடிக்க முயற்சி செய்யறீங்க. ரொம்ப நன்றி.